நம்ம சரியாப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 4 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க கெட்டப் ரவுண்ட் நடக்குது. இதற்காக நம்ம விஜய் டிவில சீரியல் நடிச்சு செம்மையா அசத்திட்டு இருக்க விஜய் ஸ்டார்ஸ் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்களை வந்து கலந்துக்கிறாங்க. இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே அற்புதமான பாடல்களை செலக்ட் பண்ணி அந்த பாடலுக்கு ஏத்த கெட்டப்லயே வந்து சூப்பரா பாடி அசத்திருக்காங்க. அவங்க பாடும்போது நம்ம விஜய் ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி அதே கெட்டப்ல செம்ம சூப்பரா டான்ஸ் ஆடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேறிக்க விட்டுருக்காங்க. அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டு இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஏழை திறமையான சிறுமி நஸ்ரீன். இந்த வாரம் நடந்த கெட்டப் ரவுண்ட்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஒரு அற்புதமான பாடல் எடுத்து அதே கெட்டப்ல வந்து சாம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டு அங்கிருந்த நடுவர்கள் எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க. அதோட அவங்களுடைய அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க கிட்ட இந்த நல்ல நல்ல கமெண்ட்ஸை வாங்கி கோல்டன் ஷவரும் பெற்றிருந்தாங்க. நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 4 பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா கியூட்டா பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கவங்க தான் நஸ்ரீன். அவங்க இந்த வாரம் நடந்த கெட்டப் ரவுண்ட்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய குடியிருந்த கோயில் படத்துல எம்எஸ்வி அவர்களோட இசையில டிஎம்எஸ் மற்றும் சுஷிலாமா அவர்கள் பாடிய ஆடலுடன் பாடலை கேட்டுன்ற அற்புதமான மெகாஹிட் பாடலை எடுத்து அந்த பாடல்ல இருக்க மாதிரியே செம்ம காஸ்டியூம்ல வந்து ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே அதிர விட்டுருந்தாங்க. இந்த பாடலை அவங்க பாடிட்டு இருக்கும் போது இங்க இருந்த நடுவர்கள் அதுலயும் குறிப்பா சித்ராமாலா வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த பாடல ரசிச்சிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சவனே எல்லாருமே எழுந்து நின்று கை தட்டி அவங்க ரொம்பவே பாராட்ட. அதுல குறிப்பா சித்ராமா சொல்லும் போது நீங்களும் இதனும் சேர்ந்தாலே எப்பவுமே வெற்றி கூட்டணி தான், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு கியூட்டா இருந்தது, வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லி அழுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இமான் மற்றும் மனோ அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல்லாம் வரும்போது நீங்க பிறந்திருக்க கூட மாட்டீங்க, ஆனா அப்படிப்பட்ட ஒரு பாடல் எடுத்து இவ்வளவு அழகா ஆடி பாடி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி மக்கள் எல்லாரையும் கவர்ந்திருக்க ஏழை திறமையான சிறுமி நஸ்ரீனை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த கெட்டப் ரவுண்ட்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஒரு அற்புதமான பாடலை எடுத்து அதே கெட்டப்ல வந்து சாம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அதை திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.